தமிழக வெற்றி கழகத்தின் திரு ரமேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கும். 2008 ஈழ போராட்டத்தில் இருக்க போது ஈழத்தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்தது எங்க விஜய் தான். மீனவர்களுக்காக சரி எப்படி நீங்க ஊழலை ஒழிக்க போறீங்க அப்படின்லாம் அண்ணன் கேட்டாரு. இன்னைக்கு செங்கோட்டையன் வந்துட்டாரு, நீங்க எப்படி ஊழலை ஒழிப்பீங்கன்னா அண்ணன் செந்தில் பாலாஜி எங்க இருந்து வந்தாரு? அவன் திருட்டு பையன் தெரியுமே, அவன் தான் லிஸ்ட்ல இருக்கான்ல. நீ யார் புது திருட? இன்றைக்கு என்னன்னா அதே செந்தில் பாலாஜி திமுகன்ற வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சு எடுத்து காய வச்சு தியாகி ஆகிட்டாங்க. இப்போ அதே போல புத்த முருசா நீங்களும் ஒரு வாஷிங் மிஷின் இறக்கி இருக்கீங்க. என் தம்பி யானை படம் வச்சிருக்கான், நான் புலி படம் வச்சிருக்கேன். 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டுல போராட போறோம், மாற்றத்தை உண்டாக்க போறோம். நீங்க தானே கூப்பிட்டீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுதானே கூப்பிட்டீங்க. ஏன் அப்போ உங்களுக்கு தெரியலையா? என்னப்பா அந்த பக்கம் போகாத, ஏன் சிக்கலாயிரும். எங்க எடுத்தாலும் கொள்கை கிடையாது, நிலைப்பாடு கிடையாது, தெளிவு கிடையாது அப்படின்னு நீங்க பேசுறீங்கல்ல. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட. என்னைய பார்த்தா பாவம் இல்லையா? சொன்னா கேளு, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. ஏன் அண்ணன் அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்துல என் பெரியார், என் தாத்தன், நான் தான் அவருக்கு பேரன். வேணா சொல்றத கேளு. டேய் டேய், நாங்கெல்லாம் மரதக்காரங்கடா. என்கிட்ட ஈரம் இருக்கு, வீரம் இருக்கு. ஈவிகே சிலங்கோவனும் வருவார் பேரன்னு சொல்லிட்டு, ஆனா என் தாத்தனுக்கு நான் தான் கொள்கை பேரன். பெரியார் மட்டும் உயிரோடு இருந்திருந்தாருன்னா என்னைய தான் பேரன்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு பெரியாரே மண்ணு தான் பேச வேண்டியது. சனியனுக்கு தந்தி அடிச்சுட்ட, இனி உன்னை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. தமிழ்நாட்டில் ஈழத்துக்கு எதிராக துரோகம் விளைவித்த, ஈழத்தமிழர்களுக்கு எதிராக துரோகம் வித்த திமுகவை அகற்றுவதற்காக இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் நாங்க சொன்னோம். சரி, இப்பதான் மெயின் சப்ஜெக்ட்டுக்கே வராங்க. சம்பவ இடத்தை நெருங்கிட்டாங்க. எனக்கு பயமா இருக்குடா, எடுத்து சொல்லி பேசி பாப்பேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. மதிப்பிற்குரிய தம்பி ரமேஷ் அவர்கள் அவரே கேள்வியை உருவாக்கிட்டு போயிருக்காரு. ஏற்கனவே காலகாலமாக பதில் சொல்லி ஓய்ந்து போன அதே இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் பாஜக ஓட்டு கேட்டாங்க இந்த ஆமக்கரி. உங்களுக்கு சீமானுடைய அரசியலை கவனிக்க தெரியல அப்படின்னா உங்களுடைய அறிவுல அவ்வளவுதான், அதான் உங்க அறிவுல அர்த்தம். இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. மோசமான ஆட்சி என்று 1972 மரியாதைக்குரிய பக்கா மாஸ் கட்சி தலைவருக்கு தெரிஞ்சிருச்சான். யார? கலைஞர் கருணாநிதி மோசமான ஆட்சி நடத்துறாரு. 1972க்கு பிறகு கலைஞர் கருணாநிதி திமுகவை கைப்பற்றி மோசமான ஆட்சியை கொடுத்தாரு தெரிஞ்சிருச்சான். பிறகு எதற்காக, என்ன திராவிடத்திற்காக 2021 வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லைன்னு கருப்பு சவுக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு 2021 ஊழலாட்சி இல்லையா? 2006 இருந்து 2011 வரைக்கும் குடும்ப ஆட்சி இல்லையா? வாரிசாட்சி இல்லையா? ஆத்துமலர் கொள்ளையடிக்கலையா? கனிமவளத்தை கொள்ளையடிக்கலையா? எதுவுமே பண்ணல. எதுவுமே தெரியாம 2000 திமுகவுக்கு ஓட்டு போட்ட நீங்க திமுக இதுக்கு தகுதி இருக்கா உங்களுக்கு? முதல்ல இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. அந்த திமுகவை ஆட்சி அமைப்பதற்கு வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி அந்த திமுகவுக்கு தேர்தல் விளப்பத்தை ஆதரவர்ச்சனா என்ன தேர்றாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா அவர் பேசுறாரு, ஊழலை ஒழிக்க போறாங்க. ஏழை எளிய மக்களுடைய வயிற்று அடிச்ச லாட்டரி சீட்ல சம்பாதிச்ச வச்சுக்கிட்டு நீங்க ஊழலை ஒழிக்க போறீங்க. ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ஆதவர்ஜுனா சொல்றாப்புல ஊழல் வேணான்னு சொல்லல, யாரையும் சாகடிக்காம ஊழல் பண்ணுங்க. ஊழல் பண்ணலாங்க, மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ண கூடாதுங்க எங்களுடைய கோரிக்கை. மர்க்கா சொல்லு. ஊழல் பண்ணலாங்க, மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ண கூடாதுங்க எங்களுடைய கோரிக்கை. மர்க்கா சொல்லு. ஊழல் பண்ணலாங்க, மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ண கூடாதுங்க எங்களுடைய கோரிக்கை. என்ன கோபத்துல இருந்தான அளவு அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டா. தம்பி ரமேஷ் சொன்னாங்க நாங்க மக்களோட நிக்கிறோம்னு. தம்பி மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, மக்களோட நின்னீங்களா? கரூர்ல
கரூர்ல புள்ள துடிக்க உங்களை பார்க்க வந்து, உங்கள் தலைவனை பார்க்க வந்து சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். காலையில் 8:45 வருவதாக சொல்லிவிட்டு 12 மணிக்கு நீங்கள் வருவதாக நம்பி கரூர்ல கால் எடுக்க தண்ணீர் இல்லாம, மொபைல் டாய்லெட் இல்லாம ஆணும் பெண்ணும் குழந்தையும் காத்திருந்து செத்து போனாங்களே, துள்ள துடிக்க ஏன் ஓடி போனார் உங்க தலைவர்? பதில் இருக்கா? எடுத்தேம்பாரு ஓட்டம், மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். 8:45 வர்றேன்னு சொல்லிட்டு ஏன் 8:45 வீட்டுல கிளம்பினார்? இத மாதிரி ஒரு சோம்பேறி தலைவரை தமிழ்நாடு பார்த்திருக்கா? 8:45 வருதா சொல்லிட்டு 12 மணிக்கு வந்தா என்ன பேரு? ஐயோ சாமி வேற ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். சரி, உற்சாகமான தலைவருங்க, உற்சாகமான தலைவர், உற்சாகமான தலைவர் சொல்லலாமா? பக்கா மாஸ், பிளாஸ்ட், பிளாஸ்ட், பக்கா. சாரி பிரதர். பக்கா மாஸ். 8:45 வருதா சொல்லிட்டு 12 மணிக்கு வந்தா உற்சாக தலைவர். ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சது இந்த அவதூறு தான். இந்த அவதூறு, இந்த மானு ஆம இல்ல இல்ல நான் அப்போ அம்மா உங்களுடைய வெற்றிக்கு நான் அணிலா பாடுபட்டம்மா. தலைவா படத்துல கொடநாட்டுல போய் ஐயா இந்த அங்கிள் அழுறாரு. மன்னிப்பு கேட்டு உங்களுடைய வெற்றிக்கு நான் அணிலா பாடுபட்டமான்னு சொன்னார. அது மாதிரியா எல்லாம் ஒன்னால உலகத்திலேயே மரணம் அடைந்தவங்களை ரெசார்ட்ல வச்சு பார்த்த ஒரே ஒரு அரசியல் தலைவர் இவர்தான். அன்னைக்கு தம்பின்னு சொன்னார், இன்னைக்கு மறுத்து பேசாருந்தாரு. ஆமாம், எழுதப்படாத வெள்ளை காகிதமாக விஜய் இருப்பார் என்று நாங்கள் நம்பினோம். முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. ஒரு தமிழன் அரசு கட்சி தொடங்குகிறான், அவன் நல்வழியில் அந்த இளைஞரை நடத்துவான் என்று நம்பினோம். ஆனால் என்னைக்கு பெரியார தூக்குனாரோ அன்னைக்கே அந்த பிராண்ட நான் கிழின்னு கிழிச்சு காட்டுறியா? அம்பேத்கரை கொள்கை தலைவர் ஆக்கிட்டு கவின் ஆணவ படுகொலைக்கு கருத்தை இல்ல. 2025 மாநாட்டில் எம்ஜிஆர் அண்ணாவும், 2025 மாநாட்டுல ஜெயலலிதா இல்ல, இப்ப ஜெயலலிதா. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. ஊழலை ஒழிப்புன்னு சொல்லிட்டு ஊழல் குற்றவாளியாக சிறைக்கு போன ஜெயலலிதாவை எடுத்து படமா வச்சு நீ எப்படா ஊழலை ஒழிப்ப? எப்படி ஒழிப்ப? ஏண்டா தர்த்தரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. அண்ணன் மனுஷபுத்தன் சொன்னாங்க, உதயநிதி ஸ்டாலின் தான் இளைஞரோட நம்பிக்கையா. அண்ணன் சத்தியமா மனசுக்குள்ள சிரிச்சிருப்பீங்களா அண்ணன்? கலைஞருக்கு முட்டு கொடுத்தீங்க, ஐயா ஸ்டாலினுக்கு அப்புறம் முட்டு கொடுத்தீங்க. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? இப்போ உதயநிதி கலைஞருக்கு முட்டு கொடுத்தீங்க, ஐயா ஸ்டாலினுக்கு அப்புறம் முட்டு கொடுத்தீங்க. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? இப்போ உதயநிதி ஸ்டாலின் முட்டு கொடுத்த அளவுக்கு எங்க அண்ணன் உண்மையிலே இன்டெலெக்சுவல் மனுஷ புத்திரன். நீங்க சாதாரண மனுஷங்க, ஆக சிறந்த அறிவாளி மனுஷ புத்திரன் 3 தலைமுறையா முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. ஏண்டா இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? ஏறலப்பா. என்ன பாஸ் 3 மணி நேரமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏரியா பிரிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். பிரிச்சிட்டீங்களா? பிரிச்சுட்டாங்க.